அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 10ஆம் வகுப்பு பாடநூலில் இயல் 6 இலக்கண பகுதியில் இடம்பெற்றுள்ள அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறேங்க. இந்த அகப்பொருள் இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அகம்னா என்ன, பொருள் இலக்கணம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த அகப்பொருள் இலக்கணத்தில் பொருள் அப்படிங்கிறது என்னன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. பொருள் என்பது ஒழுக்க முறை. இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஷினுங்க. பொருள் என்பது டேஸ், பொருள் என்பது ஒழுக்க முறை. இந்த பொருள் இலக்கணம் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்குதுங்க. என்னென்னு பார்க்கலாங்க. பொருள் இலக்கணம் வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடியதுங்க. இந்த வாழ்வியலை அகம் புறம் அப்படின்னு நம் முன்னோர்கள் 2ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ நாம் அகப்பொருள்னா என்ன, புறப்பொருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த வகுப்பில் நாம் அகப்பொருள் இலக்கணத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. அகப்பொருள் இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அகப்பொருள்னா என்ன, அகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அகம் என்றால் மனம் என்று பொருள். அகப்பொருள் என்பது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. அகம் அப்படின்னாவே மனசு அப்படின்னு அர்த்தங்க. ஒத்த அன்புடைய தலைவன் தலைவிக்கு இடையில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை புறத்திருப்பவர்களுக்கு கூற இயலாததாக தமக்குள் தாமே உணரக்கூடியதாக இருப்பது தாங்க அகத்திணை. இந்த அகத்திணைகள் பார்த்தீங்கன்னா 7 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லி அகத்திணையை 7 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய முதல் 5 திணைகளையும் அன்பின் 5 திணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இதோட விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ அகம்னா என்ன அப்படின்னு பார்த்தங்க. இப்போ பொருள் பார்த்தீங்கன்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இதில் முதற்பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமும் பொழுதும் முதற்பொருள் ஆகும். முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் சேர்ந்தது. நிலம் 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது, பொழுது 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஐவகை நிலங்களையும் அதற்கான நிலப்பகுதிகளையும் பார்க்க போகிறோங்க. ஐவகை நிலங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியவை ஐவகை நிலங்கள். இந்த ஒன்றோட நிலப்பகுதியும் பார்க்கலாங்க. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை சுரமும் சுரம் சார்ந்த இடமும். இதுதாங்க ஐவகை நிலப்பகுதிகளும் அதோட பெயர்களும் நம்ம இப்போ இதில் பார்த்தோங்க. அடுத்தது பொழுது 2 வகைன்னு பார்த்தோம். என்னென்னு இப்போ பார்க்கலாங்க. பொழுது 2 வகைப்படும். பெரும்பொழுது, சிறுபொழுது. பெரும்பொழுது என்பது ஓர் ஆண்டின் 6 கூறுகள். 12 மாதங்களை 6ஆக பிரிக்கிறேங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் 2 மாதங்கள் வரும். சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகள். 24 மணி நேரத்தை நாம் 6ஆக பிரிக்கிறேங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் நமக்கு வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெரும்பொழுது என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. பெரும்பொழுது என்பது ஓர் ஆண்டின் 6 கூறுகள். ஒரு வருஷத்தை 6ஆக பிரிச்சிருக்கிறேங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் 2 மாதங்கள் வரும். இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. இது காலம், இது அதற்குரிய மாதங்கள். கார்காலம் ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி, தை. பின்பனி காலம் மாசி, பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி, ஆடி. இதில் இருந்து 1 மார்க் நம்ம கேட்கலாங்க. முதுவேநீர் காலம் என்பது டேஸ், ஆனி, ஆடி. பின்பனி காலம் டேஸ், மாசி, பங்குனி. ஐப்பசி, கார்த்திகை ஆகியவை எக்காலத்திற்குரிய மாதங்கள். குளிர்காலம். இந்த மாதிரி இதில் கொஸ்டின்ஸ் நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இருந்தால் நம்ம எளிமையாக அடிச்சிடலாங்க. இப்போ கார்காலம் என்பது ஆவணி, புரட்டாசி. அடுத்தடுத்து 2 மாதங்கள் வருங்க. குளிர்காலம் என்பது ஐப்பசி, கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி, தை. பின்பனி காலம் மாசி, பங்குனி. இளவேநீர் காலம் சித்திரை, வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி, ஆடி. இப்போ நம்ம அடுத்து சிறுபொழுதை பற்றி பார்க்கலாங்க. சிறுபொழுது என்பது ஒரு நாளின் 6 கூறுகள்.
காலை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா காலை நேரம் எது வரைக்கும் இருக்குதுன்னா காலை 6 மணி முதல் 10 மணி வரை காலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நண்பகல்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நண்பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்பாடு அப்படிங்கிறது பிற்பகல் 2 மணியிலிருந்துங்க 6 மணி வரை. மாலை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை. யாமம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. வைகறை என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை. திரும்ப காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் காலைன்னு சொல்கிறோம். அடுத்தடுத்து அப்படியே அந்த பொழுதுகள் நமக்கு வருங்க. ஒரு நாளின் 6 கூறுகளை தான் நாம் இப்படி பிரிச்சிருக்கிறோங்க. ஒவ்வொரு வேலைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரங்கள் வரும். அடுத்தது இங்கே ஏற்பாடுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏற்பாடுனா என்னன்னு பார்க்கலாங்க. ஏற்பாடு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எல் கூட்டல் பாடு. எல் என்றால் ஞாயிறு அல்லது சூரியன், பாடு என்றால் மறையும் நேரம் என்று பொருள். அப்போ எல் கூட்டல் பாடு ஏற்பாடு. ஏற்பாடுனா சூரியன் மறையும் நேரம், அதாவது அந்த மாலை பொழுது தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம திணையும் பொழுதும் பார்க்கலாங்க. இப்போ இது வரைக்கும் ஐவகை திணைகள் பார்த்தோம், அதுக்கான பொழுதுகள் பார்த்தோம். பெரும்பொழுது தனியாக சிறுபொழுது தனியாக பார்த்தங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு திணைக்கும் பெரும்பொழுது என்ன வரும், சிறுபொழுது என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு குறிஞ்சி நிலம் இருக்குதுங்க. குறிஞ்சி நிலத்துக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. குறிஞ்சி நிலத்துக்குரிய பெரும்பொழுது குளிர்காலம், முன்பனி காலம். சிறுபொழுது யாமம். முல்லை நிலத்துக்குரிய பெரும்பொழுது கார்காலம். முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது மாலை. மருது நிலத்திற்குரிய பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகளும் மருத நிலத்திற்கு வரும். இந்த மருதத்துக்கும் நெய்தலுக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா 6 பெரும்பொழுதுகளும் இடம்பெறும். மருதத்திற்குரிய சிறுபொழுது வைகறை. நெய்தலுக்குரிய சிறுபொழுது ஏற்பாடு. பாலைக்குரிய பெரும்பொழுது பார்த்தீங்கன்னா இளவேனில், முதுவேனில், பின்பனி. பாலைக்குரிய சிறுபொழுது பார்த்தீங்கன்னா நண்பகல். ஏற்பாடுங்கிறது ஏற்கனவே பார்த்தங்க. எல் கூட்டல் பாடு. எல்னா சூரியன், பாடுனா மறைதல், சூரியன் மறையும் நேரம், மாலை பொழுது. அதைத்தான் நம்ம ஏற்பாடுன்னு சொல்கிறாங்க. இதில் நான் மைண்டில் வச்சுக்க வேண்டியதுங்க, மருதத்துக்கும் நெய்தலுக்கும் மட்டும் 6 பெரும்பொழுதுகளும் வரும். இதில் வந்து நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அதனால் இந்த அட்டவணையை கவனமாக பார்த்துக்கலாங்க. நம்ம இது அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கருப்பொருளை பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் என்னென்ன செய்திகள் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து கருப்பொருள் பார்த்துடலாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகப்பொருள் இலக்கணத்தை பற்றி பார்த்துருக்குறேங்க. அந்த பொருள் இலக்கணத்தில் அகம் புறம்னு வாழ்வியலை 2ஆக பிரிச்சிருக்கிறோம். அகப்பொருள்னா என்னன்னு பார்த்துருக்குறேங்க. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணைன்னு பார்த்துருக்குறோம். அகத்திணை 7 வகைங்கிறத பார்த்துருக்குறோங்க. அதில் முதல் 5 அன்பின் 5 அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அடுத்தது பொருள், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு 3 வகை பார்த்தோங்க. அதில் முதல் பொருளை மட்டும் இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். முதற் பொருள் 2ஆக பிரிஞ்சிருக்குதுங்க. நிலம், பொழுது. நிலமும் பொழுதும் சேர்ந்தது தான் முதற் பொருள். நிலம் 5 வகை, பொழுது 2 வகைன்னு பார்த்தங்க. ஐவகை நிலங்கள் நமக்கு தெரியுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அடுத்து பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுதுன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. பெரும்பொழுது ஒரு ஆண்டின் 6 கூறுகள், சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகள் அப்படிங்கிற செய்தியையும் அந்தந்த பொழுதுகளுக்கான அந்தந்த திணை 5 திணைக்கும் ஆன பெரும்பொழுது சிறுபொழுது என்னங்கிறத பார்த்தங்க. அதுக்கு அடுத்து நம்ம இப்போ கருப்பொருளை பற்றி பார்க்க போகிறோங்க. கருப்பொருளுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் இவையெல்லாம் சேர்ந்தது தாங்க கருப்பொருள். இப்போ ஒரு நிலத்துக்கு என்ன கருப்பொருள் வரும் அப்படிங்கிற செய்தியை நாம் இங்கே பார்க்கலாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குங்க, கவனமாக பாருங்கள். இப்போ குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகன். இது எளிமையாக எப்படி மைண்டில் வச்சுக்கலாங்க. குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம். மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக முருகன் கோவில் தான் இடம்பெற்றிருக்குங்க. அதனால் குறிஞ்சிக்குரிய தெய்வம் முருகன் அப்படின்னு நாம் மனசில் வச்சுக்கலாங்க. அடுத்தது முல்லை, காடும் காடு சார்ந்த இடமும். அந்த காட்டு பகுதி பார்த்தீங்கன்னா ஆயர்கள் வாழக்கூடிய பகுதி. அப்போ நீங்கள் கோகுலத்தை மைண்டில் வச்சுக்கலாங்க. கிருஷ்ணர் வாழ்ந்த இடம், ஆயர்களோடு எப்படி வாழ்ந்தாருங்கிற கதை நமக்கு தெரியுங்க. அப்போ முல்லை நிலத்துக்கு தெய்வம் திருமால் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாங்க. அடுத்தது
மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த பகுதிங்க. வளமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா உழவு நடைபெறக்கூடிய இடம், விவசாயம் செலுத்திருக்கக்கூடிய இடம். அங்கு ஐம்பூதங்களும் சம அளவில் உதவி செஞ்சிருந்தா தாங்க விவசாயம் செழிக்கும். அந்த ஐம்பூதங்களின் தலைவன் இந்திரன். அதனால் இந்திரனுக்கு நன்றி சொல்ல நம்ம பொங்கல் விழாலாம் கொண்டாடுறோம். அதை மைண்டில் வச்சுக்கலாங்க. அப்போது மருத நிலத்தின் தலைவன் இந்திரன். அடுத்து பார்த்திங்கன்னா நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த பகுதி. நீர் அப்படின்னாவே மழைக்கான தெய்வம் வருணன் அப்படி நம்ம மனசில் வச்சுக்கலாங்க. அப்போது நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதி. அப்போது நீரின் தலைவன் வருணன், இதுக்குரிய தெய்வம் வருணன்கிறத மைண்டில் வச்சுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தின் தெய்வம் கொற்றவை. பாலை அப்படிங்கிறது சுரமும் சுரம் சார்ந்த அல்லது மணலும் மணல் சார்ந்த பகுதிங்க. இந்த பகுதியோட தெய்வம் போர் தெய்வமான கொற்றவை. அடுத்தது மக்கள் பாருங்க. குறிஞ்சிக்குரிய மக்கள் வெப்பன், குறவர், குரத்தியர். முல்லைக்குரிய மக்கள் தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். மருதத்திற்குரிய மக்கள் ஊரன், உழவர், உலத்தியர். நெய்தலுக்குரிய மக்கள் சேர்ப்பன், பரதன், பரத்தியர். அடுத்தது பாலை உரியவங்க பார்த்தீங்கன்னா எயினர், எயிற்றியர். உணவு குறிஞ்சியில் மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடியது மலைநெல், திணை. முல்லை காட்டுப்பகுதியில் கிடைக்கக்கூடியது வரகு, சாமை. மருதம் வயல் சார்ந்த பகுதி செந்நெல், வெண்ணெல். நெய்தல் மீன், உப்புக்கு பெற்ற பொருள். பாலை சூறையாடலால் வரும் பொருள். ஏன்னா பாலை நிலம் மணலும் மணல் சார்ந்த பகுதிங்க. இங்கே எந்த தொழிலுமே செய்ய முடியாது. அதனால் அங்கே இருக்கக்கூடியவங்க சூறையாடி அதனால் வரும் பொருளை கொண்டு வாழ்கின்றனர். அடுத்தது விலங்கு. குறிஞ்சி நிலத்தோட விலங்கு பார்த்திங்கன்னா புலி, கரடி, சிங்கம். முல்லைக்கு முயல், மான், புலி. அடுத்து மருதம் எருமை, நீர்நாய். இது நீர்வளமிக்க பகுதிங்க, அதனால் இங்கே எருமை, நீர்நாய். அடுத்து நெய்தல் கடல் பகுதி முதலை, சுறா. அடுத்து பாலை நிலம் வழி இழந்த யானை. பூ பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சி காந்தல், முல்லைக்கு முல்லை தோன்றி. மருதத்துக்கு செங்கழு நீர் தாமரை. நெய்தலுக்கு தாழை நெய்தல். பாலைக்கு குரவம் பாதிரி. அடுத்து மரம். குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா அகில் வேங்கை. முல்லைக்கு கொன்றை காயா. மருதத்துக்கு காஞ்சி மருதம். நெய்தலுக்கு புன்னை ஞாழல். பாலைக்கு இழுப்பை பாலை. பறவை பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு கிளி மயில். முல்லைக்கு காட்டுக்கோழி மயில். மருதத்துக்கு நாரை நீர்க்கோழி அன்னம். நெய்தலுக்கு கடற்காகம். பாலைக்கு புறா பருந்து. அடுத்து ஊர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி சிறுகுடி. முல்லைக்கு பாடி சேரி. நெய்தலுக்கு பேரூர் மூதூர். மருதத்துக்கு பேரூர் மூதூர். நெய்தலுக்கு பட்டினம் பாக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலைக்கு குறும்பு. நீர் பார்த்திங்கன்னா குறிஞ்சி மலைநில பகுதிக்கு அருவி நீர், சுனை நீர். அடுத்தது முல்லைக்கு காட்டாறு. மருதத்துக்கு மனை கிணறு பொய்கை. அடுத்தது நெய்தலுக்கு மணற் கிணறு உவர்களி. அடுத்து பாலைக்கு வற்றிய சுனை கிணறு. பறை பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இந்த பறை, யாழ், பண், தொழில் இதிலிருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. குறிஞ்சிக்குரிய பறை பார்த்தீங்கன்னா தொண்டகப்பறை. முல்லைக்குரியது ஏறுகோட்பறை. மருதத்துக்குரியது மணமுழா நெல்லரி கிணை அப்படிங்கிற பறை. நெய்தலுக்குரியது மீன்கோட்பறை. அடுத்தது பாலைக்குரியது துடி. யாழ் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சி யாழ், முல்லை யாழ். முல்லைக்கு மருதத்துக்கு மருத யாழ். அடுத்தது நெய்தலுக்கு மட்டும் மாறுங்க விளரி யாழ். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாம் அதோட நிலப்பகுதியோட பேரோட சேர்ந்து வருங்க. பாலைக்கு பாளையாழ். பண் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண் அந்தந்த நிலப்பகுதியோட சேர்ந்து வருதுங்க. நமக்கு நெய்தலுக்கு மட்டும் செவ்வழிப்பண், அதை மைண்டில் வச்சுக்கோணுங்க. அடுத்தது பாலைக்கு பஞ்சுரப்பண். தொழில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட தொழில் தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். தேனெடுத்தல், கிழங்கு அகழ்தல். அடுத்தது முல்லை நிலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த பகுதிங்க. ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். அடுத்தது மருதம் நெல்லறிதல், களை பறித்தல். அடுத்தது நெய்தல் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலை நிலம் வழிப்பறி, நிறை கவர்தல். இப்போ இந்த பகுதியில் நாம் அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிற செய்தியை முழுமையாக பார்த்துட்டேங்க. அகப்பொருள்னா என்ன, அதில் வரக்கூடிய
திணைகள்லாம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். அகப்பொருள் அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன வரும் அப்படிங்கிற செய்தி முழுசாக நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்குதுங்க. அகத்திணை 7 அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் 3ல் முதற்பொருள் கருப்பொருள் மட்டும் நம்ம இந்த பகுதியில் இருக்கிறதுனால அதை மட்டும் பார்த்தோங்க. முதற்பொருள் நிலமும் பொழுதும், ஐவகை நிலங்கள், பொழுது 2, பெரும்பொழுது சிறுபொழுது, பெரும்பொழுது ஒரு ஆண்டின் 6 கூறுகள், சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகள் அப்படிங்கிறத பார்த்தோங்க. அடுத்தது திணையும் பொழுதும் சேர்த்து பார்த்தோம். என்னென்ன 5 திணைகள் என்னென்ன, 5 திணைகளுக்குரிய பெரும்பொழுது சிறுபொழுது என்னென்னங்கிற விஷயத்த பார்த்தோம். அடுத்தது இப்போது ஒவ்வொரு திணைக்கும் உரிய கருப்பொருள் என்ன அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.